Good morning, everyone. Unit digit related civil service PYQ 2026 கேட்ட கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. The digit in the unit place of a number 6 power 129 into 7 power 307 is. ஆப்ஷன் வந்து பாருங்க 2486 கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கொடுத்துக்கப்பட்ட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இங்க 6 power 129 into 7 power 307. இப்போ பவர்ஸ் ஆஃப் 6ன்றது எப்படி இருக்கலாம்னு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் 6 பவர்ல வரும்போது, அதாவது 6 பவர் 1ன்னு போட்டீங்களாலும் உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரலாம், 6 தான் வரும். 6 ஸ்கொயர்னு போட்டாலும் யூனிட் டிஜிட் உங்களுக்கு 6 தான் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6 கியூப்னு போட்டாலும் நமக்கு 216 இருக்கும். யூனிட் டிஜிட் 6 தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 6 பவர் எனி நம்பர் வந்தாலும், என்னோட வேல்யூ எனி நம்பரா இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 6 தான் வரும். அப்போ இதோட யூனிட் டிஜிட் நமக்கு 6 தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பவர் ஆஃப் 7 பார்க்கலாமா. பவர் ஆஃப் 7 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்க. அப்போ பவர் ஆஃப் 7 ஈக்குவல் டு 7 பவர் 1ன்னு போட்டோமா யூனிட் டிஜிட் 7 முடியும். 7 ஸ்கொயர்னு போட்டோமா நமக்கு 49 வரும். யூனிட் டிஜிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னவா இருக்கலாம், 9 வந்துடும். அடுத்த 7 கியூப்னா நமக்கு யூனிட் டிஜிட், அதாவது 7 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் 9 இன்ட்டு 7 போட்டிங்கன்னா நமக்கு 63ன்னு வந்திருக்கும். யூனிட் டிஜிட் நமக்கு 3 தான் வந்திருக்கும். அடுத்து 7 பவர் 4ன்னு போட்டோமா நமக்கு என்ன வரலாம், இங்க 3ன்னு வந்திருக்கும். அடுத்து யூனிட் டிஜிட் லாஸ்டா 7 கியூபோட யூனிட் டிஜிட் 3யோட 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 21 வரும். யூனிட் டிஜிட் 1 தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ரிப்பீட்டேஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா 7 பவர் ரிப்பீட்டேஷன் என்னவா இருக்கலாம்னா, இந்த ரிப்பீட்டேஷன் பாருங்க, ரிப்பீட்டேஷன் வேல்யூஸ். ஸோ இதோட வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கலாம், 7931 7931 ரிப்பீட்டேஷனாக வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா இதில் இருக்க பவரோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ரிமைண்டர் 1 வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த வேல்யூ எடுத்துப்போம் 3ன்னு. ரிமைண்டர் 3 வந்தால் என்ன பண்ணலாம், 3ன்னு எடுத்துப்போம். ஓகே, ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வந்தால் நமக்கு வேல்யூ என்னவா இருக்கலாம், நமக்கு 1 இருக்கும். அப்போ ரிமைண்டர் 0 வந்தால் வேல்யூ 1. ஓகேங்களா, சரி ஓகே, இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா பவர் வந்து 307 இருக்குல்ல, அதான் நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 307 4ஆல் டிவைட் பண்ணுமா நமக்கு ரிமைண்டர் ஈக்குவல் என்ன வந்திருக்கும், 3ன்னு வரும். அப்போ ரிமைண்டர் நமக்கு 3ன்னு வருதுன்னா நம்ம எப்படி யோசிக்கலாம், இதோட வேல்யூ ரிமைண்டர் 3ன்னா அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும், அதாவது ரிமைண்டர் 3 இருந்தால் அதோட யூனிட் டிஜிட் நம்ம என்ன எடுத்துக்கோம், 3ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ அதோட யூனிட் டிஜிட் நமக்கு என்னவா இருக்கலாம், 3ஆ இருக்கலாமா. அப்போ இதோட வேல்யூ பாருங்க, யூனிட் டிஜிட் 3. ஓகே, அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரலாம், ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 வரும். அப்போ 18 வரும்போது இதோட யூனிட் டிஜிட் நமக்கு என்னவா இருக்கலாம், யூனிட் டிஜிட் இஸ் 8. ஓகே, அப்போ இதோட யூனிட் டிஜிட் 8ன்னு இருக்கு. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் இருக்கு. அப்போ சி ஆப்ஷன் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 8ன்னு சொல்லலாமா. நோட் பண்ணிக்கலாமா. சரி, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.